விஜயகாந்த் அவர்கள் எவ்விதமான திட்டங்களை உருவாக்கினாரோ அந்த திட்டங்கள் சாகவில்லை, அது உயிர் பெற வேண்டும். எம்பி, எம்எல்ஏக்கள், மந்திரிகள் இந்த குமரி மாவட்டத்திற்கு கொண்டு வந்த திட்டங்கள் என்ன? புதிதாக புது வேட்பாளர்களை அறிவிக்கும் பொழுதுதான் ஒருவன் இந்த இடத்தில் உள்ள வேட்பாளர் இந்த தடவை வெற்றி பெற்றால் அடுத்த ஊரில் உள்ளவன் அடுத்த தடவை வேட்பாளராக வெற்றி பெற்றால் தான் அந்தந்த இடத்தினுடைய நிலவரம் தெரியும். உங்கள் பிள்ளைகளுக்கும் மாறி மாறி ஒரு வாய்ப்பு வரும் என்ற உயரிய திட்டங்களை வகுத்தவர் கேப்டன் விஜயகாந்த். அதனால் தான் கடந்த பேட்டியில் நான் உங்கள் RSA பிளாஷ் மீடியாவில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசியிருந்தேன். பிராணி இல்லாத, கழிவு இல்லாத, அவலத்தின் உச்சமான எம்பி, எம்எல்ஏக்கள் தான் இந்த மாவட்டத்தில். கலெக்டர் பிள்ளை, தாசில்தார் பிள்ளை, டிஎஸ்பி பிள்ளை, ஆய்வாளர் பிள்ளை, எஸ்பி பிள்ளை, இப்படி எல்லா பிள்ளைகளும் அந்தந்த அரசு பள்ளிகளில் படிக்கும் பொழுது இந்த அரசு பள்ளிகள் எவ்வளவு உயர்வடைந்திருக்கும். ஏன் அந்த திட்டத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொன்னார்கள் என்று ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனநிலை விஜயகாந்தியிடம் காணப்பட்டதால் அந்த அவர் ஒருவேளை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் மக்கள் மத்தியிலே இன்று ஆலயமாக வழிபடக்கூடிய ஒரு ஆலயமாக கோயம்பேடு அவருடைய கட்சி அலுவலகத்தின் முன்னால் அவருடைய சமாதி காட்சியளிக்கிறது. அதை போன்று அவருடைய திட்டங்களும் வலுப்பெற்றிருக்கும். அந்த திட்டங்கள் சாகாது என்பதை இந்த தமிழ்நாட்டிற்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். தகுதி இல்லாத இந்த எம்எல்ஏ, எம்பிக்களையும் தகர்த்தெறிந்திருப்பார். அதனால்தான் இந்த ஆளும் வர்க்கத்தினர் அவருக்கு எதிராக சதி செய்தார்கள். உயிர் பெருமையானால் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் அல்ல, இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல, விஜயகாந்தினுடைய திட்டங்கள், கேப்டன் விஜயகாந்தினுடைய திட்டங்கள் இந்த நாட்டிற்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கும். இந்த உலக வரலாறு இருக்கும் வரை காமராஜருடைய வரலாறு இந்த தமிழகத்தில் இருக்கும். காமராஜருக்கு பின்னால் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய வரலாறு இந்த தமிழகத்திலும் இந்த இந்தியாவிலும் இருக்கும். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், கர்ம வீரர் காமராஜர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு எம்பியா இருந்திருக்காரு. ஆமா. தமிழகத்துக்கு முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஆமா. அவர் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அவர் செய்த திட்டங்கள் அதை பற்றி ஒண்ணு சொல்லுங்க சார். சார், முதல்ல RSA பிளாஷ் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இப்ப இந்த உலகமே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு மனித அவதாரம் என்று சொல்லக்கூடிய கர்ம வீரர் காமராஜர் இந்த மாவட்டத்திற்கு என்ன திட்டங்கள் செய்தார் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஏன் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னால், கர்ம வீரர் காமராஜர் செயல் திட்டங்களை பார்க்க முடியவில்லை, நேரில் சந்திக்க முடியவில்லை. ஆனால் அவருடைய புகழினுடைய உச்சத்தை படித்திருக்கிறோம். அந்த ரீதியில் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் செய்திருக்கின்ற சாதனைகளை, திட்டங்களை சொல்கிறேன். அதாவது காமராஜர், கர்ம வீரர் காமராஜர் எம்பியாக இருந்திருக்கிறார், முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், அப்பர் கோதையார் நீர் உற்பத்தி மின்சார திட்டம், அந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி செயல்பட்டு கொண்டிருந்தது. அது இன்று செயலாற்றுகிறதா என்று கேட்டால் தெரியாது. இடதுகரை சானல் கால்வாய் நெய்யாற்றங்கரை டேமில் இருந்து அந்த கேரளா அரசோடு ஒப்பந்தம் செய்யப்பட்டு அந்த திட்டம் வகுத்து அந்த சானல் வெட்டி நம் மேற்கு பகுதிகளுக்கு அனைத்துக்கும் நீர் ஆதாரத்தை பெருக்கக்கூடிய இடதுகரை சானல் கால்வாய் திட்டம். மூன்றாவதாக மார்த்தாண்டம் தொழிற்பேட்டை, மான்செஸ்டர் என்று சொல்லக்கூடிய மார்த்தாண்ட நகருக்கு ஒரு தொழிற்பேட்டை காமராஜால் உருவாக்கப்பட்டது. அது இன்று யார் யார் எல்லாம் கையில் எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று அதனுடைய முழு பரப்பளவையும் சீர்படுத்தி போடுவதற்கான அரசு தமிழகத்தில் இல்லை. அடுத்தபடியாக கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் என்ன செய்திருக்கின்ற திட்டங்கள் என்று சொன்னால், இந்த குமரி மாவட்டம் பலங்கொழிக்கும் மாவட்டமாக மாற்றுவதற்கு, முக்கனிகள் நிறைந்த இந்த மாவட்டத்தை முக்கனிகளாக விளையக்கூடிய ஒரு மாவட்டமாக இந்த மாவட்டத்தை மாற்றுவதற்காக பட்டணங்கல்வாய் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது மட்டுமல்ல, இன்றைய அரசு அதிகாரி ஆட்சியாளர்கள் திட்டத்தை கொண்டு வருகிறார்கள், பேரை சேர்த்து கல் நாட்டி விட்டு போகிறார்கள். ஆனால் இந்த பட்டணங்கால்வாய் திட்டம் வெட்டுவிக்கப்படுகிறது.
தொடங்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு வெட்டுவிக்கப்பட்டு நீர் ஆதாரத்தை பெருக்கும்படியாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான குளங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் சானல், அதுல இருந்து தண்ணி வெளியில வரும், அந்த தண்ணி தேங்கி நிற்பதற்கு குளம், அதிலிருந்து கீழே வயற்காடுகள் விளைய வேண்டும். இப்படி சுமார் 6600 குளங்கள் வெட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது நீர் ஆதாரம் பெறுகிறது. இந்த குமரி மாவட்டம் இல்லை என்றால், நான் ஒரு பேட்டியில் சொல்லி இருக்கிறேன், இல்லை என்றால் இந்த குமரி மாவட்டம் அனல் பறக்கும் மாவட்டமாக மாறி இருக்கும். காமராஜருடைய பட்டணங்கால்வாய் திட்டத்தின் மூலம் இடதுகரை சானல் திட்டமும் நீர் ஆதாரத்தை பெருக்கி இந்த குளங்கள், வாய்க்கால்கள், சிறு குளங்கள், பெருங்குளங்கள் வெட்டப்படவில்லை என்று சொன்னால் இந்த குமரி மாவட்டத்தில் ஆட்கள் நடமாட முடியாத அளவிற்கு ஒரு பாலை நிலமாக கூட மாறியிருக்கும். ஆக இந்த குமரி மாவட்டத்தை முக்கனிகள் நிறைந்த மாவட்டமாக, அந்த முக்கனிகள் விளைகிறது என்று சொன்னால் இறைவனுடைய வரப்பிரசாதம் நிறைந்த மாவட்டமாக காமராஜர் இந்த மாவட்டத்தை மாற்றி இருக்கிறார். அதற்கு பட்டணங்கால்வாய் திட்டம். இந்த பட்டணங்கால்வாய் திட்டம் நமக்கு வந்த காரணத்தினாலே ஆசிய கண்டத்திற்கு பெருமை சேர்க்கும், இந்தியாவிற்கு புகழை சேர்க்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்தியாவிற்கு புகழை சேர்க்கும் குமரி மாவட்டத்தின் அடையாளமாகிய தொட்டிப்பாலம் நம் கிடைக்கிறது. மாத்தூரையும் முதலார் தேசத்தையும் இணைத்து அந்த கால்வாய் கொண்டு வருவதற்கு, ஆக முதலார் மாத்தூர் அந்த பெரிய பள்ளத்தை இணைப்பதற்காக அந்த தொட்டிப்பாலம் கட்டப்படுகிறது. இது ஆசியாவிலே ஒரு பெரிய பாலமாக இன்று இந்த குமரி மாவட்டத்தின் அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவதாக சொல்ல போனால் 772 பள்ளிக்கூடங்கள், காமராஜருக்கு முன் இருந்த ஒரு சில பள்ளிக்கூடங்கள், அதற்கு பின் அவரால் கொண்டு வரப்பட்ட பள்ளிக்கூடங்கள், அப்படியே காமராஜரால் சுமார் 700 சில்லறை அரசு பள்ளிகள் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், அதில் எத்தனை ஆசிரியர் பதவிகள் என்று. அதுதான் முக்கியம். ஆசிரியர் பதவிகள் என்று சொன்னால் இன்று எல்லா வீடுகளிலும் உள்ள பிள்ளைகளுக்கு எம்ஏ, எம்எட், எம்பில் படித்த பிள்ளைகளுக்கு ஆசிரியர் பதவி கிடைத்திருக்கும். ஆசிரியர்கள், எழுத்து அறிவித்தவன் இறைவன் என்று ஒவ்வொரு ஊருக்கும் ஆசிரியர்கள் விளங்குகின்ற பொழுது இந்த பள்ளிக்கூடங்கள் இன்று இருக்கின்றனவா என்பது கேள்விக்குறி. இந்த பள்ளிக்கூடங்கள் அவர் நிலைநாட்டுகின்றார், ஆரம்பிக்கின்றார். எண்ணற்ற ஏழை எளிய மக்களை படிப்பதற்காக பல திட்டங்களையும், மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்து ஆசிரியர் பதவிகளை உருவாக்கி நம் மாவட்டத்தை கல்வி அறிவு நிறைந்த மாவட்டமாக விஞ்ஞானிகள், ஞானிகள், அறிஞர்கள் உருவாவதற்கு இந்த பள்ளிக்கூடம் என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இதில் முதன்மை பள்ளிக்கூடங்கள் கொண்டு எல்லோருக்கும் இலவசமாக கல்வி கிடைக்கிறது. ஏகப்பட்ட ஆசிரியர் பணி என்ற பணி கிடைக்கிறது. அடுத்தபடியாக ஆறுவாய் மில், நூல் மில். நான் சிறு வயதிலே பெரியவர்கள் பேசும் பொழுது கேள்விப்பட்டுகிறேன். என்னுடைய மகள் அல்லது மருமகன் ஆறுவாய் மல்லி நூல் மில்லில் வேலை பார்க்கிறார் என்று சொல்லும் பொழுது இந்த குமரி மாவட்டத்தில் இருந்த அத்தனை அரசு அதிகாரிகளை விட அந்த மில் பேரும் புகழும் பெற்று விளங்கியதனால் ஆறுவாய் மல்லி நூல் மில்லில் என்னுடைய மருமகன் அல்லது என்னுடைய மருமகள் அல்லது என்னுடைய மகள் வேலை பார்க்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு புகழ் வாய்ந்த, பலருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஆறுவாய் மொழி நூல் மில் திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தினார். அது மட்டுமல்ல, இந்தியாவிலே தாதுக்கள் நிறைந்த மணவாளக்குறிச்சியில் மணலாலை கம்பெனி ஒன்றை கொண்டு வந்து ஒரு ஆலை, எண்ணற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு. இது ஒரு திட்டம். இது அத்தனைக்கும் மேலாக குமரி மாவட்டத்தினுடைய மான்செஸ்டர் என்று சொல்லப்படுகின்ற, அது இல்லை என்றால் இந்தியாவில் குமரி மாவட்டம் இல்லை. நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். இந்த குமரி மாவட்டத்திலே மான்செஸ்டர் என்ற நகரம் கோணத்தில் இருக்கிறது. இந்த கோணத்தில் ஒரு தொழிற்கல்வி வருகின்றது. அதாவது இந்தியாவிலேயே உலக நாடுகளிலும் பிரசித்தி பெற்ற புகழ் வாய்ந்த ஒரு தொழிற்கல்வி கூடம் அமைக்கப்படுகிறது, பாலிடெக்னிக். அதுதான் கோணம் பாலிடெக்னிக். அது காமராஜரால் கொண்டு வரப்பட்டது. அடுத்தபடியாக மான்செஸ்டர் தொழிற்பேட்டை. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய எல்லா அரசு கல்லூரி, எல்லா இன்ஜினியரிங் கல்லூரி, அரசு கலைக்கல்லூரி, இன்ஜினியரிங் கல்லூரி, பாலிடெக்னிக், எல்லா நிறுவனங்களும் அரிசி குடோன், மதுபான குடோன்கள் அத்தனையும் உருவாக்கக்கூடிய பல ஏக்கர், சுமார் 100 ஏக்கர் அளவிற்கு அதை வாங்கியது கொண்டு வந்தது காமராஜர். இப்படி பலவிதமான திட்டங்களை
உருவாக்கி இந்த மாவட்டத்தை, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை கொண்டு வந்து சிறப்பு செய்ததினால் இந்தியாவிலே ஒரு படிப்பறிவில், நாகரிகத்தில், அதாவது உறவுகளை சொல்லி ஒன்றோடு ஒன்று வாழ்வதற்கு எல்லாவற்றிற்கும் எடுத்துக்காட்டாக இந்த காமராஜர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவ்வளவு சிறப்புகளை கொண்டு வந்திருக்கின்றார். எனக்கு என்னுடைய வயதிற்கு பின்னால் என்னுடைய தெரிந்த திட்டங்கள், குமரி மாவட்ட வரலாறை புரட்டி பார்க்கின்ற பொழுது அவருடைய திட்டத்தினுடைய அறிவிப்புகள், என்னோடு இருந்த சில இதற்கு முன்னால் இருந்த அரசியலில் ஒரு சிலர் சொன்ன கருத்துக்கள் எல்லாவற்றையும் நான் என் உள்வாங்கி ஒரு முதலமைச்சர் அல்லது ஒரு எம்பி இந்த குமரி மாவட்டத்திற்கு என்னென்ன செய்திருக்கின்றார் என்ற மன நிறைவை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க எந்த கட்சியாகவும் இருந்துட்டு போங்கய்யா, இந்த காமராஜர் இந்த குமரி மாவட்டத்திற்கு செய்தது போன்று எத்தனையோ முதலமைச்சர்கள் இந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் வந்தார்கள். ஏதாவது ஒரு திட்டங்கள் இந்த குமரி மாவட்டத்திற்கு செய்திருக்கின்றார்களா என்பதை இதன் மூலமாக நான் கேட்டு கொள்ள ஆசைப்படுகிறேன். சார், கர்ம வீரர் காமராஜர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இவ்வளவு சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. அவருடைய காலத்துக்கு பிறகு ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ, எம்பி இவங்களா இருந்தாலும் சரி, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களா? அதை பற்றி ஒண்ணு சொல்லுங்க. சரி சார், அதுதான் என்னுடைய வேதனை. அதாவது இப்ப இருக்கின்ற இளைஞர்கள் இதை நன்றாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த குமரி மாவட்டத்தை இனி காப்பாற்ற முடியும். அதாவது காமராஜர் இந்த ஆண்டினுடைய பல ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள இந்த நவீன வளர்ச்சிக்கு முன்னால் இவ்விதமான திட்டங்களை உருவாக்கி இந்த குமரி மாவட்டத்தை வாழ வைத்த ஒரு எம்பியாக தமிழக முதலமைச்சராக திகழ்ந்திருக்கின்ற பொழுது இந்த மாவட்டத்திற்கு இவ்விதமான சிறப்புகளை தந்தார் என்று சொல்வதை விட இந்த குமரி மாவட்ட மக்களை வாழ வைத்த மனித தெய்வமாக இவர் காட்சியளிக்கின்ற பொழுது அதற்கு பின் வந்த எம்பி, எம்எல்ஏக்கள், ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்கள் என்பது எந்த இடத்திலும் திட்டங்களாக யாராலையும் சொல்ல முடியாது. என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார்? ஏதோ வருகிறார்கள், சுயநலத்திற்காக சொல்லுகிறார்கள், பல பேட்டிகளை கொடுக்கிறார்கள். நானும் எங்கெல்லாமோ தேடி பார்க்கிறேன். ஆளுங்கட்சி எம்பியாக இருந்தார்கள், ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களாக இருந்தார்கள், மத்திய ஆளுங்கட்சியில் மத்திய மந்திரிகளாக இருந்தார்கள், பல மாநில மந்திரிகளும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து உருவாக்கப்பட்டு இருக்கிறார்கள். இவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன என்பது இன்று குமரி மாவட்டத்தில் உள்ள இதை கேட்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் யோசித்து பார்க்க வேண்டும். எம்பி, எம்எல்ஏக்கள், மந்திரிகள் இந்த குமரி மாவட்டத்திற்கு கொண்டு வந்த திட்டங்கள் என்ன யோசித்து பார்க்க வேண்டும், நன்றாக யோசிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் எல்லா இளைஞர்களும் இன்று படித்துவிட்டு வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டு அலைகின்ற இந்த நேரத்திலே காமராஜரை போன்று இவ்விதமான திட்டங்களை உருவாக்கி இருந்தால் இனி எல்லோருக்கும் வேலை கிடைத்திருக்குமே. ஆக வெகுண்டு எழ வேண்டும். இன்று இருக்கின்ற எம்எல்ஏக்கள், எம்பிக்களை பார்த்து கொதித்து எழ வேண்டிய சூழ்நிலையில் இருந்து இந்த மாவட்டம் இனி உருவாக வேண்டும். இந்த மாவட்டத்தில் பல மாற்றங்கள் வர வேண்டும். எந்த ஒரு எம்பியாவது, எம்எல்ஏயாவது, மந்திரியாவது, மாநில மந்திரி, மத்திய மந்திரியாவது கொண்டு வந்த திட்டங்கள் என்ன? அப்பொழுது இதை கேட்கின்ற பொழுது பார்க்கின்றவர்கள் இந்த மாவட்டம் படிப்பறிவிலே நிறைந்த மாவட்டம், இந்தியாவிலே படிப்பறிவிலே நிறைந்த மாவட்டம், எண்ணற்ற ஏழை இளைஞர்கள் படித்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற திட்டங்கள் ஒன்றாவது கொண்டு வந்திருக்கலாம். அதில் ஒரு சில திட்டங்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த மாவட்டத்தில் ஒரு சட்டக்கல்லூரி இல்லை. இதை இந்த எம்எல்ஏக்களோ இந்த தமிழகத்தை ஆண்ட முதலமைச்சரோ இங்கே கொண்டு வந்திருக்கலாம். அதற்கு இந்த எம்எல்ஏக்கள் தகுதி உடையவர்களா? இதுவரை கொண்டு வந்தார்களா? கொண்டு வந்த திட்டங்கள் அவர்கள் எனக்கு பட்டியல் போட்டு சொல்வதற்கு பொது மேடையிலே உயிரோடு இருக்கின்ற எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள் வருவார்கள் என்று சொன்னால் அவர்களோடு நான் இந்த விவாதத்தை கேட்பதற்கு, செய்வதற்கு தயார். ஒரு சட்டக்கல்லூரி இந்த மாவட்டத்திலே 97% இருந்த பொழுது நம்முடைய மாவட்டத்தை தவிர்த்து பிற மாவட்டங்களில் 37-40% மக்கள் அறிவொளி இயக்கம் என்று ஒன்று இருக்கும் பொழுது சில புள்ளி விவரங்கள் எனக்கு தெரியும்.
அந்த டைம்ல 93% ஒரு சட்ட கல்லூரி இல்லை. அது மத்திய அரசோ மாநில அரசோ எந்த அரசாக இருந்தாலும் சரி, நமக்கு முக்கியமான ஒரு சட்ட கல்லூரி 37% படித்த மக்கள் மத்தியிலே அந்த மாவட்டத்திலே நாம் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்னருமை இளைஞர்களை, சகோதரர்களை வச்சு சுயோசித்து பார்க்க வேண்டும். இந்த இப்பொழுது இருக்கின்ற எம்பிகள் எவ்வளவு அவலத்திற்கு உட்பட்டவர்கள் என்று. நீ கொண்டு வந்த திட்டம் என்ன? ரோடு போடுவது, பேருந்து நிலையங்களிலே ஒரு நிழற்கூடை அமைப்பது, இதுதான் உன்னுடைய திட்டமா? நான் ஒரு வாய்க்கால் பாய்க்கின்ற நேரத்திலே அதில் ஒரு ஓடையை கட்டி விட்டு எம்எல்ஏ நிதி உதவி திட்டம், எம்பி நிதி உதவி, இது ஒரு திட்டமா? உன்னுடைய திட்டம் என்னது? ஒரு ரேஷன் கடையில் பெரிய ஒரு கட்டிடம் கட்டப்பட்டால் ஒரு 400 சதுர அடி பரப்பளவு, அது எம்எல்ஏ திட்டம். இது என்னையா திட்டம் உங்களுக்கு? ஆனால் இந்த இளைஞர்களுக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் அனைத்து மக்களுக்கும் இதில் கட்சியை பார்க்க கூடாது, ஜாதி மதத்தை பார்க்க கூடாது. நமக்கு நல்லது நடக்கும். நம்முடைய குமரி மாவட்டத்தினுடைய இளைஞர்கள், படித்தவர்கள், அனைத்து மக்களும் இது ஜாதியை பார்க்காமல், மதத்தை பார்க்காமல் நம்முடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலம் மேம்பாடு அடைய இந்த எம்பி எம்எல்ஏக்கள் மந்திரிகள் என்ன செய்திருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். இது நான் ஒரு கட்சி அடிப்படையிலோ ஒரு மத அடிப்படையிலோ ஒரு புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை. இது நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அவலம். காமராஜருக்கு பின்னால் வந்திருக்க அவலத்தின் அவலங்கள் என்று சொல்லுவேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜருக்கு பின்னால் வந்த எம்பி எம்எல்ஏக்கள் அனைவரும் அவலத்தின் உச்சம். ஏன் என்று சொன்னால் நீங்கள் கொண்டு வந்த திட்டங்களை சொல்ல முடியுமா? நான் சில இடங்களில் இருந்த அதற்கு பின்னால் காமராஜருக்கு பின்னால் வந்த எம்பி எம்எல்ஏக்களுடைய திட்டங்களை பார்க்கிறேன் ஐயா. எங்கு பார்த்தாலும் சாலை ஓரங்களிலே பயணிகள் நிழற்கூடை, இன்ன எம்பி திட்டம். அதாவது இந்த பகுதியிலும் ஆங்காங்கே இருக்கின்றன. இந்த நாகர்கோவில் தேசத்திற்கு அந்த பக்கமாக போனால் குளக்கரை, மனிதன் அன்றாடம் பயன்படுகிற குடிதண்ணீர் நிறைந்த குளத்தின் கரையில், நீர் ஓடுகின்ற வாய்க்கால் கரையில், விளைநிலங்களாகிய வயற்காட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு வந்த எம்பி எம்எல்ஏக்களுடைய திட்டம். என்னருமை சகோதரர்களை, வேதனையாக இருக்கிறது. என்ன திட்டம் என்று சொன்னால், எம்பி சுடுகாடு நிதி உதவி, எம்எல்ஏ சுடுகாடு நிதி உதவி. பேர்களை சொல்ல விரும்பவில்லை, தேவைப்பட்டாலும் சொல்லுவேன். ஏன், உண்மையை சொல்வதற்கு எனக்கு பயம் இல்லை. என்னுடைய மாவட்டத்தினுடைய அவல நிலையை சொல்லும் பொழுது இந்த அவலத்தை உருவாக்கின இந்த எம்பி எம்எல்ஏக்களுடைய பெயர்களையும் சொல்லுவேன் தேவைப்பட்டால். நீங்கள் யோசித்து பாருங்கள். எங்கு பார்த்தாலும் எம்பி சுடுகாடு நிதி உதவி திட்டம், எம்எல்ஏ சுடுகாடு நிதி உதவி திட்டம். மாநில அமைச்சர்கள் எத்தனை பேர் இருந்தார்களோ இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொருவருடைய பேரிலும் எங்கே திட்டங்கள் திட்டப்பட்டிருக்கிறது? சுடுகாடு நிதி உதவி திட்டம். மத்திய அமைச்சர் ஒருவர் இருந்தார். இந்த மத்திய அமைச்சருடைய திட்டங்கள் என்ன என்று சொன்னால், சுடுகாடு நிதி உதவி திட்டம் இத்தனை லட்சம். இதாயா உங்களுடைய திட்டமா? சொல்லுங்கள். பக்கமா இல்ல? உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? திராணி இல்லாத, கழிவு இல்லாத, அவலத்தின் உச்சமான எம்பி எம்எல்ஏக்கள் தானே இந்த மாவட்டத்தில் கர்ம வீரர் காமராஜருக்கு பின் நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். எப்படி இந்த மக்கள் யோசித்து பார்த்தீர்களா? எங்கே உன்னுடைய திட்டம்? சுடுகாடு நிழற்கூடை, இதோட நின்று விடுகிறது. இதுதான் திட்டம். என்னுடைய மாவட்டத்திற்கு நீ ஒரு சட்டக்கல்லூரியை கொண்டு வந்திருக்க, போராடி இருக்க வேண்டும். மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து கொண்டு வந்திருந்தாலும் சரி, எனக்கு முக்கியமாக ஒரு சட்டக்கல்லூரி வந்திருக்க வேண்டும். அதோடு என்னுடைய மாவட்டத்தில் சிறு வயதிலிருந்தே நானும் பேசியிருக்கிறேன். சுமார் 14 வயது அளவில் நான் மேடையில் பேசியிருக்கிறேன். அரசியல்வாதிகளுடைய ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியிலும் சொல்கிறார்கள், ரப்பர் தொழிற்சாலை அமைப்போம். எம்பி எம்எல்ஏக்களை, நீங்கள் எல்லா தேர்தல் வாக்குறுதிகளும் சொன்னீர்களே. என்னுடைய மாவட்டத்தில் உலகத்திலே உயர்தரமான ரப்பர் கிடைக்கக்கூடியது குமரி மாவட்டத்தில் அல்லவா? ரப்பர் தொழிற்சாலை நீங்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டு வந்திருக்கலாமே. உலகத்திலே உயர்தரமான தகுதி உள்ள, தரம் உள்ள தேங்காய் கிடைக்கக்கூடியது நாகர்கோவில் ஈத்தாமலை. அது சம்பந்தமான ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கலாமே. இதல்லவா திட்டங்கள்? இருக்கின்ற குளங்களை தூர்வாரி ஆழப்படுத்தி அகலப்படுத்தி நீர்வளத்தை பாதுகாக்க
நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கு இந்த குளங்களையாவது இனி திட்டங்கள் போட்டு, மாநில அரசோ மத்திய அரசு மந்திரிய திட்டங்கள் போட்டு என்னுடைய குமரி மாவட்டத்தில் காமராஜரால் கொண்டு வரப்படும். கட்சியை பார்க்க வேண்டாம், நீ புதிதாக வெட்டுவதற்கும் திட்டம் போட வேண்டாம். இருக்கின்ற குளங்களை தூர்வாரி ஆழப்படுத்தி அகலப்படுத்தி தாய் என்று கேட்பதற்கு ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு மாநில மந்திரி, ஒரு மத்திய மந்திரி திராணி உள்ளவன், தகுதி உள்ளவன் அலங்கோலமா தெரியல. என்ன திட்டம் செய்த சொல், பட்டியல் போட்டு பார்ப்போம். நான் கேட்கிறேன், கர்மவீரர் காமராஜருக்கு பின் வந்த அத்தனை எம்பி எம்எல்ஏக்களும் மேடையிலே வாருங்கள். உங்களுடைய திட்டங்கள் எங்கே? காமராஜர் எம்பியாக இருந்த பொழுது, முதலமைச்சராக இருந்த பொழுது இவ்வளவு திட்டங்கள் செய்திருக்கிறாரு. உங்களுடைய திட்டங்கள் என்ன? ஆக இந்த திட்டங்கள் உருவாக வேண்டுமானால், இந்த குமரி மாவட்டம் காப்பாற்றப்பட வேண்டுமானால், இதுவரை அரசியலில் இருக்கின்ற எம்எல்ஏ எம்பிக்களான எந்த தகுதி இல்லாதவனும் அடுத்த தேர்தலில் நின்றால் அவன் விரட்டி அடிக்கப்பட வேண்டும். நன்றாக யோசித்து நீங்கள் செயல்படுங்கள் இளைஞர்களே, பெற்றோர்களே. உங்கள் பிள்ளைகள் வளர வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இந்த குமரி மாவட்டத்தை பாதுகாக்கப்பட வேண்டுமானால், இதுவரை எம்பி எம்எல்ஏக்களாக இருந்த இந்த தகுதி இல்லாத அவலங்கள் இந்த தேர்தல் களத்தில் நின்று இங்கு வேட்பாளராக வரக்கூடாது. இதில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இதில் கட்சி ஜாதி மதங்களை பார்க்க கூடாது. இதற்கு முன்னால் இந்த RSA பிளாஷ் மீடியாவில் நான் ஒரு தலைவரை பற்றி பேட்டி கொடுத்திருந்தேன். அந்த பேட்டியில் நான் சொல்லி இருப்பேன், காமராஜருடைய மறுபிம்பம் அன்னை தெரசாவுடைய தொண்டுள்ளம், ஒரே ஒருவர் உதித்தார் என்று சொல்லி இருந்தேன். அதைத்தான் இப்பொழுது சொல்லுகிறேன். இந்த திட்டத்தோடு காமராஜரை ஏன் அந்த தலைவரை ஒப்பிடுகிறேன் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொன்னார், அரசு பள்ளிகளை மேம்படுத்த வேண்டும், அரசு பள்ளிகளில் எல்லா விதமான கல்வி தரமும் வர வேண்டும். நீ தனியாருக்கு எத்தனை கல்வி கூடத்தையும் கொடுத்துட்டு போப்பா, பிரச்சனை இல்லை. லைசன்ஸ் வாங்கினா நீ பல கோடிகளை சுருட்டி அவனுக்கு வாங்கிட்டு போ. ஆனால் அரசு பள்ளிக்கூடங்கள் மேம்பாடு அடைய வேண்டும், அது விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும். இந்த அரசு பள்ளிகளில் எல்லாம் புதுவிதமான கல்விகள் தொழில் அந்த இது வர வேண்டும். புதுவிதமான எல்லா விதமான தொழில்நுட்பமும் அரசே கல்வி சாலைகளில் கொண்டு வரும் பொழுது இந்த ஆசிரியர் பதவி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய வீட்டு ஊர்ல 4 பிள்ளைகள் வேலை நம் வீட்டில் நடக்கவில்லை என்று சொன்னாலும் ஊரில் 4 ஆசிரியர்கள் எழுத்தறிவித்தவன் இறைவன் இருந்திருப்பார்கள் அல்லவா? ஆசிரியர்கள் இருந்தால் அந்த ஊருக்கு பெருமை. ஏனென்று சொன்னால் எல்லோருக்கும் எழுத்து அறிவிப்பவன் ஆசிரியர்கள் உருவாகி இருப்போம். இன்று எல்லா வீட்டிலும் MA, M.Ed, MPhil படித்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆக ஆசிரியர் பதவி கிடைத்திருக்கும். இரண்டாவதாக, இந்த பள்ளிகள் எல்லாம் பேர் விளங்க வாழும் பொழுது, எல்லா கல்விகளையும் திட்டத்தையும் கொண்டு வரும் பொழுது என்ன நடக்கும்? இலவச கல்வி. நம் அனைவருக்கும் இலவச கல்வி கொடுக்கப்படும். கல்வி வியாபாரமாக்கப்பட்டிருக்காது. அதனால் தான் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் விளக்கங்கள் கொடுப்பதற்கு முடியாமல் இருந்தாலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அந்த திட்டத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொன்னார்கள் என்று. என்ன சொன்னார்? நான் இதற்கு முன்னால் காமராஜரால் இந்த தமிழகத்தில் கொண்டு வந்திருக்கின்ற அத்தனை அரசு பள்ளிகளையும் மேம்பாடடைய செய்ய, எல்லோருக்கும் கல்வி இலவசமாய் கிடைக்க, ஆசிரியர் பதவிகள் கிடைக்க, ஆசிரியர் பணி கிடைக்க அவர் மறைமுகமான ஒரு திட்டத்தை சொன்னார். அரசு அதிகாரியினுடைய பிள்ளை அரசு பள்ளியில் தான் படிக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக சொன்னால், இப்பொழுது நம்முடைய மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருப்பவர்கள் சீரும் சிறப்புமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று மக்களால் பேசப்படுகிறார்கள். அந்த கலெக்டருடைய பிள்ளை பக்கத்தில் இருக்கின்ற அரசு நிதி உதவி பெறும் பள்ளியிலோ இல்ல அரசால் தொடங்கப்பட்ட அந்த பள்ளியிலோ அந்த பிள்ளை படிக்கும் பொழுது அங்கிருக்கின்ற ஆசிரியர்கள் எந்த அக்கறையோடு அந்த பிள்ளைகளுக்கு பாடம் படித்து கொடுப்பார்கள். கலெக்டர் பிள்ளை, தாசில்தார் பிள்ளை, DSP பிள்ளை, ஆய்வாளர் பிள்ளை, SP பிள்ளை, இப்படி எல்லா பிள்ளைகளும் அந்தந்த அரசு பள்ளிகளில் படிக்கும் பொழுது இந்த அரசு பள்ளிகள் எவ்வளவு உயர்வடைந்திருக்கும். ஆகத்தான் அவர் சொன்னார், அரசு அதிகாரிகள் அரசு பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று. இது புரிகிறதா? இந்த பள்ளிகள் எல்லாம் இன்று மூடு விழா கண்டப்பட்டு எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருந்த இடங்கள் தகர்த்தெறியப்பட்டு விட்டன. எத்தனை பள்ளிகள் நம்முடைய படித்த பிள்ளைகளுடைய வேலைகள் போனது. ஆக காமராஜருடைய தொண்டுள்ளம் படைத்தவராகவோ
இந்த கேப்டன் விஜயகாந்த் செயல்பட்டிருப்பார், நிச்சயமாக செயல்பட்டிருப்பார். அவரால் தான் இந்த தமிழ்நாட்டை கட்டி காத்திருக்க முடியும். இந்த ஊழல்வாதிகளையும் இந்த தகுதி இல்லாத அரசியல் ஈனப்புறவி தகுதி இல்லாத எம்பி எம்எல்ஏக்களுக்கும் பாடம் புகட்டி இருப்பார். இது ஒன்று. இரண்டாவதாக, ஒரு தடவை அல்லது 2 தடவை எம்பி எம்எல்ஏக்கள் என்ற வாய்ப்பை கொடுத்திருக்க மாட்டார். புதிதாக புது வேட்பாளர்களை அறிவிக்கும் பொழுதுதான் ஒருவன் இந்த இடத்தில் உள்ள வேட்பாளர் இந்த தடவை வெற்றி பெற்றால் அடுத்த ஊரில் உள்ளவன் அடுத்த தடவை வேட்பாளராக வெற்றி பெற்றால் தான் அந்தந்த இடத்தினுடைய நிலவரம் தெரியும். உங்கள் பிள்ளைகளுக்கும் மாறி மாறி ஒரு வாய்ப்பு வரும் என்ற உயரிய திட்டங்களை வகுத்தவர் கேப்டன் விஜயகாந்த். அதனால் தான் கடந்த பேட்டியில் நான் உங்கள் அரசியல் பிளாஷ் மீடியாவில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசியிருந்தேன். முழுமையாக பேசுவதற்கு பல ஆண்டுகள் இருந்து பேசினால் முடியாது. ஆக இந்த தகுதி இல்லாத எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் விரட்டி அடிக்கப்பட்டிருப்பார்கள். புதுசான உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைத்திருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு எம்எல்ஏ, உங்கள் வீட்டில் ஒரு எம்பி, உங்கள் ஊரில் ஒரு எம்எல்ஏ, உங்கள் ஊரில் ஒரு எம்பியாக அவர் புதுசாக திட்டங்களை கொண்டு வந்து எல்லோருக்கும் வேலை வாய்ப்பையும் ஊழல்வாதிகளையும் சுயநலவாதிகளையும் ஊழல் தகுதி இல்லாத இந்த எம்எல்ஏ எம்பிக்களையும் தகர்த்தெறிந்திருப்பார். அதனால்தான் இந்த ஆளும் வர்க்கத்தினர் அவருக்கு எதிராக சதி செய்தார்கள். இன்னும் கெட்டு போவதற்கு ஒன்றுமில்லை. இந்த காமராஜருடைய உண்மையான அன்பான பாசமான ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனநிலை விஜயகாந்தியிடம் காணப்பட்டதால் அவர் ஒருவேளை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் மக்கள் மத்தியிலே இன்று ஆலயமாக வழிபடக்கூடிய ஒரு ஆலயமாக கோயம்பேடு அவருடைய கட்சி அலுவலகத்தின் முன்னால் அவருடைய சமாதி காட்சியளிக்கிறது. அதை போன்று அவருடைய திட்டங்களும் வலுப்பெற்றிருக்கும். அந்த திட்டங்கள் சாகாது என்பதை இந்த தமிழ்நாட்டிற்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். விஜயகாந்த் அவர்கள் எவ்விதமான திட்டங்களை உருவாக்கினாரோ அந்த திட்டங்கள் சாகவில்லை, அது உயிர் பெற வேண்டும். உயிர் பெறுமையானால் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் அல்ல, இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல, விஜயகாந்தினுடைய திட்டங்கள், கேப்டன் விஜயகாந்தினுடைய திட்டங்கள் இந்த நாட்டிற்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கும். அன்பு இளைஞர்களே, அதனால் தான் நான் விஜயகாந்த் கேப்டன் அவர்களை பெருமையாக பேசியிருக்கின்றேன். இந்த திட்டங்கள் அனைத்தும் உயிர் பெற வேண்டுமானால் காமராஜர் ராஜாஜி அவர்களால் கொண்டுவரப்பட்ட பள்ளிகளில் திறந்து பள்ளிகள் புனரமைக்கப்பட்டு எல்லா கல்வி அரசு பள்ளிகளில் கொண்டு வந்து எல்லோருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும், இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகளும் வர வேண்டும். ஆக இந்த கேப்டன் விஜயகாந்தினுடைய அவருடைய திட்டம் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் இருந்த கட்சிகள் போதும், வாருங்கள். நான் கட்சி என்று சொல்லவில்லை, அவருடைய திட்டத்திற்காக குரல் கொடுப்போம். இந்த கேப்டன் விஜயகாந்தினுடைய திட்டத்திற்காக இந்த இளைஞர்கள் வர வேண்டும். இந்த இளைஞர்கள் வர வேண்டும். வரும் பொழுது இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு புரட்சி காவியம் பிரேமலதா அவர்களும் புரட்சி கேப்டன் விஜய் பிரபாகர் அவர்களும் காவிய கேப்டன் சண்முக பாண்டியன் ஆக 3 திட்டம் செய்யக்கூடிய தலைவர்களை நமக்கு உருவாக்கி தந்துவிட்டு போயிருக்கிறார். இந்த 3 பேரும் விஜயகாந்தினுடைய கொள்கைகளையும் விஜயகாந்தினுடைய திட்டங்களையும் தாங்கி நிற்கிறார்கள். நாம் திரள்வோம். கேப்டனுடைய திட்டங்கள் இப்படி இருக்கிறது. காமராஜர் வீதமான திட்டங்களை கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு செய்திருக்கிறார். அதற்கு பின்னால் இந்த அரசு பள்ளிகளை வழிநடத்துவதற்கு நல்ல திட்டங்களை செய்வதற்கு எந்த நபர்களும் இல்லை. இன்னும் எல்லோருக்கும் பிள்ளை செல்வங்கள் இருக்கிறது. பிள்ளைகள் நன்றாக வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். படித்த பிள்ளைகளுக்கு வேலை எங்கே? ஆக இந்த காமராஜருடைய அரசியல் தூய்மையும் அன்னை தெரசானுடைய தொண்டுள்ளமும் கர்ம வீரர் காமராஜருடைய உலக நாடுகளை புகழ்ந்து பேசுகின்ற கர்ம வீரர் காமராஜருடைய அந்த செயல் திட்டங்களும் அந்த உருவாக்கப்பட்ட திட்டங்களும் இனி பொலிவு பெற வேண்டுமானால் இதே கொள்கையில் காமராஜருடைய செயல் திட்டத்தை செயல்படுத்துவேன். அவர் செய்த திட்டங்கள் எல்லாம் உயிர் பெற வேண்டும். அப்படி நான் ஆட்சி செய்வேன் என்று சொன்னார். ஆனால் ஒன்று மட்டும் கேட்கிறேன், சொல்லுகிறேன், இந்த உலக வரலாறு இருக்கும் வரை காமராஜருடைய வரலாறு இந்த தமிழகத்தில் இருக்கும். காமராஜருக்கு பின்னால் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய வரலாறு இந்த தமிழகத்திலும் இந்த இந்தியாவிலும் இருக்கும். புரட்சி காவியம் பிரேமலதா அவருடைய பெயர் இருக்கும்.
காவிய கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்களுடைய பெயர் இருக்கும். புரட்சி கேப்டன் விஜய் பிரபாகர் பெயர் இந்த தமிழகத்தில் நிலை பெறும். ஆக இந்த நிலை பெற வேண்டுமானால் இளைஞர்களாகிய நாம் அதில் திரள வேண்டும். அன்பு சகோதரர்களை யோசித்து பாருங்கள். இன்று காமராஜருடைய பெயர் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. அதன் பின்னால் வந்த ஒரு எம்பியினுடைய, ஒரு எம்எல்ஏனுடைய, ஒரு மந்திரியினுடைய பிள்ளை எப்படி இருக்கிறது? முகவரி சொல்ல முடியுமா? ஏன் காமராஜருக்கு பின்னால் இருந்த எம்பி எம்எல்ஏக்கள் மந்திரிகளுடைய பிள்ளைகள் எங்கே போனது? முகவரி இல்லையே. நீ நல்ல காரியங்களை செய்தால், தன்னுடைய தாய் தகப்பன் பெற்றவர்கள் பிறருக்கு நல்ல காரியம் செய்தால், தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். யோசித்து பாருங்கள், ஒருவனுடைய பிள்ளைகளுக்கு முகவரி உண்டா? ஆக ஒரு எம்எல்ஏ எம்பியினுடைய மந்திரியினுடைய பிள்ளைகளுடைய முகவரி எங்கே இந்த குமரி மாவட்டத்தில்? இல்லையே. ஏன் அவ்வளவு துன்மார்க்கர்கள் இவர்கள்? அவர்களது அயோக்கியர்களாக இருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் சுயநலம் மிக்கவர்களாக எங்கோ போகிறார்கள். மக்களை சந்திக்க வரும் பொழுது, வாக்குகளை கேட்க வரும் பொழுது மட்டும் காலில் படுத்து விடுகிறார்கள். அதன் பின்னால் நாம் அவர்களில் காலில் விழுந்தாலும் எல்லாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று ஓய்வறையிலே எங்கே செல்கிறார்கள் என்று தெரியாத அளவிற்கு இவர்கள் குமரி மாவட்ட மக்களுக்கு துரோகம் செய்கின்ற காரணத்தினாலே, அயோக்கியதனம் பண்ணுகின்ற காரணத்தினாலே இவருடைய ஒருவருடைய பிள்ளைகளுக்கும் முகவரி இல்லை. முகவரி இல்லை என்று சொன்னால் நீங்கள் அதனுடைய மறு விளக்கத்தை நான் சொல்ல விரும்பவில்லை. ஒன்று கூட உருப்படவில்லை. பேர் விளங்க யாருக்காவது எம்பி எம்எல்ஏ பிள்ளைகளுடைய பேர் தெரியுமா? ஆனால் எந்த விதமான முகவரியும் கொடுக்காமல் ஏழைகளுக்கு உதவி செய்ததினால், அதுதான் இன்று நான் கேப்டனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ நல்ல காரியங்களை செய்தால், நீ அடுத்தவர்களுக்காக, அடுத்த ஏழைகளுக்கு, அடுத்த மனிதர்களுக்கு நல்ல காரியங்களை செய்தால், உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, பேர் விளங்கும்படியாக, 4 பேர் மதிக்கும்படியாக இந்த உலகத்தில் வாழ்வார்கள் என்ற அந்த உயரிய, எல்லோரும் பின்பற்றுகின்ற மார்க்கத்தின் வார்த்தை அது. அந்த மார்க்கத்தின் வார்த்தை இந்த தமிழகத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர் அவருடைய குடும்பத்திற்கு தான் பொருந்தும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பெருமையாக பேசுவதற்கு காரணம் என்ன? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 3 பேரை இந்த தமிழகத்திற்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார். தன்னுடைய திட்டங்களை, கொள்கைகளை செயல்படுத்துவதற்கென்று புரட்சி காவியம் பிரேமலதா அவர்களையும், புரட்சி கேப்டன் விஜய் பிரபாகர் அவர்களையும், காவிய கேப்டன் சண்முக பாண்டியன் என்ற 3 பேரை இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்காக நல்விதைகளாக நமக்கு தந்திருக்கிறார். அதனால் தான் நான் சொல்கிறேன், காமராஜருடைய செயல் திட்டங்கள், காமராஜருடைய திட்டங்கள் அனைத்தும் இந்த தமிழகத்தில் நிறைவேற வேண்டும் என்று ஒவ்வொரு இளைஞர்களும் நினைத்தால், இந்த கேப்டன் விஜயகாந்த் அவருடைய கொள்கைகளை பின்பற்றி இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு திட்டங்களை வகுத்து செயல்பட ஒன்றிணைவோம். கேப்டனுடைய கொள்கைகளை எடுத்து தாங்கி நிற்போம் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் வளர்க காமராஜருடைய புகழ். அவருடைய புகழ் இந்த உலகம் இருக்கும் வரை இருக்கும். ஏனென்று சொன்னால் அவருடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் உயிர் வரும் என்ற நம்பிக்கையுடன் முடிக்கிறேன். வணக்கம்.